எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி வரி மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதாக பொய்யான தகவலை கொடுத்து வருகின்ற 23% மட்டும்தான் ஜிஎஸ்டி வரி மூலம் மத்திய அரசுக்கு கிடைக்கிறது. மீதமுள்ள அனைத்திற்கும் திமுக அரசுதான் வழங்கப்படுகிறது. வரியிலிருந்து செலுத்தப்படும் பணம் என பாஜக மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பில் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். பாஜக மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் பாஜக கட்சி அலுவலகத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அவர் ஜிஎஸ்டி பாரத பிரதமர் மோடி மிகப்பெரிய புரட்சி செய்துள்ளார். அனைத்து துறையில் நாட்டின் வளர்ச்சி குறித்தும் நல்ல திட்டங்கள் செய்து வருகின்றன. ஜிஎஸ்டி வரி கட்டணம் குறைத்துள்ளார். மக்கள் நலன் கருதி இந்த வரி குறைப்பு செய்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பல நாடுகளுக்கு சென்று ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சியில் ஜிஎஸ்டி வரி அதிக அளவு விதிக்கப்பட்டது. அதில் 4 அடுக்கு போடப்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சி இன்றைக்கு 2 அடுக்காக குறைக்கப்பட்டது. மக்களுக்கு செலவை குறைக்கின்ற வகையில் ஜிஎஸ்டி வரி கட்டப்பட்டுள்ளது. அதன் வேலையைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் செய்துள்ளார். 28% இருந்த வரி விலக்கு தற்பொழுது 18%ஆக 5% குறைக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் தற்பொழுது பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது. 140 கோடி மக்களின் செலவுகளில் வரியை குறைத்துள்ளது பாஜக அரசு என்றார். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலமாக வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளது. பிரதமர் மோடி நவம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரும் என அறிவித்த நிலையில் தற்போது அவர் தீபாவளி பரிசு விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். அடிப்படையில் தற்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பு தீபாவளிக்கு முன்பு அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வீட்டிற்கு 5% வரி, லாபம் பார்க்கின்ற விற்பனைக்கு 18% வரிகள் ஏற்பட்டுள்ளது. 99 வகையான பொருட்களுக்கு முன்னதாக 18% வரி போடப்பட்டன. தற்பொழுது அது 5%ஆக போடப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் ஒரு கடமை வரி கட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தற்பொழுது இந்த வரி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. பல சங்கங்கள் சென்று நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வரி குறைப்பு பேசியதை தொடர்பாக வரி குறைக்கப்பட்டுள்ளது. 350 பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை வளர்ச்சி நாடாக ஆக்குவதற்கு இந்த வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. வரி சலுகை கொடுத்தவுடன் விலைவாசி பற்றி குறித்து பல வகை வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. 23% மட்டும்தான் ஜிஎஸ்டி வரியில் எடுத்துக்கொள்கிறது மத்திய அரசு. மீதமுள்ள மாநில அரசு எடுத்துக்கொள்கிறது. 23% மட்டும்தான் ஜிஎஸ்டி வரியில் எடுத்துக்கொள்கிறது மத்திய அரசு. மீதமுள்ள மாநில அரசு எடுத்துக்கொள்கிறது ஜிஎஸ்டி வரி பணத்தை என்றார். திமுக அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி வரி மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதாக பொய்யான தகவலை கொடுத்து வருகின்றனர். மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிகள் 23% வாங்குவதை உள்கட்டமைப்பு செய்வதற்கும், நெடுஞ்சாலை சாலை அமைப்பதற்கும், விமான நிலையங்களை இரட்டிப்பு ஆக்குவதற்கும் இந்த பணம் செலவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மெட்ரோ பணிகள், மக்கள் தேவைக்காக இந்த பணத்தை செலவு பண்ணுகிறோம். இராணுவ தளவாடங்கள், இராணுவ வீரர்களுக்கு போன்றவர்களுக்காக இந்த வரி பணம் செலவு செய்யப்படுகிறது. ஏற்றுமதி அதிகரிக்கவும் இந்த பணம் செலவு செய்யப்படுகிறது. மோடி அரசுக்கு வந்தவுடன் கொடுத்த வாக்குறுதி அனைவருக்கும் ஒவ்வொரு நபரும் வங்கிக் கணக்கு வைக்க வேண்டும் என்பது இதில் பல பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். அடித்தட்டு மக்கள் வளர்ச்சி பற்றி சிந்திக்கக்கூடியவர் மோடி. அவர் மட்டும்தான் இந்த நாட்டிற்காக பாடுபடுவார். மோடி மட்டுமே கடவுள் பிரதிநிதியாக மோடியுள்ளார். 23% பெறப்பட்ட ஜிஎஸ்டி வரியிலிருந்து ரேஷன் பொருட்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. முத்ரா கடன் வாங்கியது தமிழ்நாட்டில்தான். முதலிடம் மோடி அவர்கள் பலமுறையும் தொழிலதிபராக ஆக்கியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு இந்த மாதம் 22ஆம் தேதி நாளை மறுநாள் முதல் அமல் வருகின்றது. பாலிசி மற்றும் மருந்து, குழந்தைகள் விளையாடும் பொருட்களுக்கு இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. அத்தியாவசிய பொருட்களுக்கு 0% வரி விதிப்பு. ராகுல் காந்தி அவர்கள் 18% ஒரே வரியாக வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் அப்படி இருந்தால் அது பணக்காரர்களுக்கு லாபமாக இருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு அது பெரிய சுமையாக அமையும் என்றார். வீடு கட்டுவது ஏழைகள் மக்களுக்கு கனவு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் சிமெண்ட் 30% அறிவித்தது. காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் தற்பொழுது 18% வரி விதிப்பை குறைத்துள்ளது பாஜக அரசு. காலனிக்கு 30% வரி போடப்பட்டது. பாஜக அரசு 18% போடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பில் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்றார். மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும் இந்தியா மிக விரைவில் என்றும் அவர் தெரிவித்தார். கலந்தாலோசித்து செய்தியை கொண்டு வாருங்கள் என்று நம்முடைய நிதியமைச்சர் அவர்களை ஆணையிட்டு அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களுக்கு சென்று கருத்துக்களை எல்லாம் கேட்டு, வணிகர் என்றால் வணிகர் சங்கம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். இந்த விக்ரமராஜா உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும்.
அவர் பெரிய விக்ரம ராஜா வந்து வணிக சங்கங்களுடைய தலைவர், எல்லாம் கூட்டமைப்பினுடைய தலைவர். ஆனால் அவர் ஒரு வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினராகவே செயல்பட்டு கொண்டு இருப்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவரை கூட விடாமல் அவரையும் அழைத்து, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரையும் உட்கார வைத்து பேசி என்ன விதமான சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும், மக்களுக்கு பயன்படக்கூடிய சீர்திருத்தங்களை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரீஸை போன்று உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய எண்ணங்களை இதையெல்லாம் தெரிவியுங்கள். இதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய பாரத பிரதமரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று பணித்து, அதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டம் நடத்தி கருத்துக்களை கேட்டு இந்த முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். இது தன்னிச்சையான முடிவு என்று சொல்லிவிட முடியாது. நம்முடைய பாரத பிரதமர் மிகவும் சிந்தித்து அனைத்து தரப்பு மக்களையும், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும், வணிகர்களாக இருந்தாலும், வியாபாரிகளாக இருந்தாலும், சிறு குறு தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், மீனவர்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், மகளிராக இருந்தாலும், அனைத்து பிரிவிடத்திலும் கருத்துக்களை கேட்டு பொதுவாக இந்தியாவிலே வாழ்கின்ற மக்களின் நலன் கருதி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. இன்றைக்கு மக்களிடத்திலே வருகை வர இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ்காரங்க காட்சியில் மல்டிபிள் டேக்ஸ் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நின்னா வரி, உக்காந்தா வரி, என்னென்ன வரி போட முடியுமோ, மறைமுக வரி, நேர்முக வரி, அப்புறம் என்ட்ரன்ஸ் டேக்ஸு, இது எல்லாத்துக்கு மேலே வேட்டுன்னு ஒன்று போட்டாங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேட். இந்த டேக்ஸ் எல்லாம் போட்டு ஜனங்க ஐயோ இதோட விட்டாங்களா திகைக்கக்கூடிய அளவிற்கு, அது ஒரு யூனிஃபார்மிட்டியே கிடையாது, என்ன ஒன்றா செய்யலான்ற அளவிற்கு டேக்ஸ்ன்னு போட்டு, அதுலேயும் மத்திய அரசு 4 விதமான டேக்ஸை போட்டாங்க. 4 அடுக்காக இருந்தது. 4 அடுக்கா இல்லை, மல்டிபிள் டேக்ஸ். மத்திய அரசு காங்கிரஸ்காரன் கட்சியில். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் 1917 இந்த ஜிஎஸ்டி அறிமுகமாகும் போது 4 அடுக்காக இருந்தது. 4 அடுக்குன்னா 5%, 12%, 18%, 28%, 4 அடுக்காக இருந்தது 1917. இன்றைக்கு அந்த 4 அதில் எந்த அளவுக்கு மக்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்ற அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் நம்மளை இவ்வளோ கிண்டல் அடிச்சிருக்காரு சிதம்பரம், ஆகையினால் விட்டுடக்கூடாதுன்றதுக்காக சிந்தித்து பார்த்து பாரத பிரதமரோடு கலந்து பேசி அந்த 4 அடுக்காயின்றதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க சார். இல்லை, இனிமேட்டு இல்லை, இனிமேட்டு 2 அடுக்கு தான். 2 அடுக்கு என்று சொன்னால் ஒன்று 5, ஒன்று 18. சில அத்தியாவசிய தேவைகளுக்கு வரியே கிடையாது. வரி கிடையாதுன்றது சப்ஜெக்டில் வராது. வரி என்று சொன்னால் இன்றைக்கி 2 தான். 5% போடலாம், 18% போடலாம். நீங்கள் வேறு எந்த இதுவும் போட முடியாது. ஒரு சரக்கு வருதுன்னா பாண்டிச்சேரியில் நிறுத்தி எங்கள் பேப்பர்லாம் எடு, அதை எடு, இதை எடு, நீ அங்கே இருக்கிற டேக்ஸ் கட்டிட்டியா, அங்கே இருக்கிற டேக்ஸ் கட்டிட்டியான்னு அந்த சரக்கு எடுத்தாரவங்கள மிகப்பெரிய தொல்லைக்கு உருவாக்கி அவங்கக்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு போன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. அது என்ட்ரன்ஸ் டேக்ஸ்ன்னாங்க. அதை நான் தான் சொன்னேன், மல்டிபிள் டேக்ஸ் அப்போலாம். இப்போ அந்த என்ட்ரன்ஸ் டேக்ஸ்லாம் கிடையாது. ஒரு 5% இல்லைன்னா 18%. இது எந்தெந்த பொருள்களுக்கு 5, எந்தெந்த பொருளுக்கு 18, எந்தெந்த பொருளுக்கு வரியே இல்லை. அதுதான் இப்போத்திய ஜிஎஸ்டி. அதை தான் நான் சொல்கிறேன். இது சீர்திருத்தம் என்று சொல்வதை விட மிகப்பெரிய புரட்சி என்று சொல்லலாம். அதை விரிவாக விளக்கணுன்னாக்கா அவங்க கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கிற ரிஃபார்ம்ஸ் ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 10 பக்கத்துக்கு இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் பேசி கொண்டு இருப்பதற்கு நேரமில்லை. நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். இது வந்து மக்களுக்கு செலவை குறைக்கிறாங்க சார். மக்களுக்கு செலவை குறைக்கின்ற அந்த வேலையைத்தான் மோடி செஞ்சுருக்கிறார். இதன் மூலமாக மக்களிடத்திலே பணம் மிஞ்சும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 28% இருந்த வரி விகிதம் 18ஆகவும் 5ஆகவும் குறைக்கப்பட்டு இருக்கின்றது. பல்வேறு பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்றது.
இதனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம நாட்டில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பவானியில் ஜமக்காலம்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த ஜமக்காலம் முன்னாடி இருந்த விலைக்கு இப்போ இருந்த விலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி கூட கிடையாது. 28% இருந்தது, இப்போ 5%. மக்களுடைய அடிப்படை தேவை அது. பெட்ஷீட்டாக இருந்தாலும் போர்வையாக இருந்தாலும் ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று. கம்பளிலாம் வடநாட்டிலேருந்து வருது. இங்கே நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் தயார் பண்ணக்கூடிய, அதாவது பவானி ஜமக்காலம், இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுற பொருள், தேங்காய் நாரில் இது மாதிரிலாம் உற்பத்தி செய்கிற பொருள்லாம் 5% போட்டு கிட்டத்தட்ட 140 கோடி மக்களின் செலவுகளை குறைத்திருக்கின்ற பெருமை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை சாரும். இதை நீங்கள் குறிப்பாக குறித்து கொள்ள வேண்டும். முதல்ல செலவினங்களை குறைக்கின்றாரு. செலவினங்களை குறைக்கின்ற பொழுது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். போய் 1 கிலோ வாங்கிறதுக்கு போகிறவன், ஐயோ இவ்வளோ விலை குறைஞ்சிடுச்சா, 1.5 கிலோ வாங்குவோம், 2 கிலோ வாங்குவோம். அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகமாச்சுனாக்கா உற்பத்தி கெப்பாசிட்டி அதிகமாகும். உற்பத்தி கெப்பாசிட்டி அதிகமாச்சுனாக்கா ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு செயின் பெனிஃபிட் இது. எனவே தான் இன்றைக்கு வரி குறைப்பின் மூலமாக வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். மக்களை வாழ வைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். அதை இன்றைக்கு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரும் இந்த சீர்திருத்தம்னு முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முதல்ல அறிவிச்சது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரணும்னு. அதுக்கு பிறகு மோடி சுதந்திர தினத்தில் பேசினார் இல்லையா, அப்போ அருமையாக சொன்னார், உங்களுக்கு தீபாவளி பரிசாக நான் சில இதெல்லாம் தரப்போகிறேன், அது தீபாவளி பரிசு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்னு மோடி அறிவித்தார். ஆக தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ 5 நாளைக்கு முன்னாடியோ அது அறிவிப்புன்னு தான் இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு வடக்கில் வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் நவராத்திரி பண்டிகை ரொம்ப ஃபேமஸ். நவராத்திரி பண்டிகை தீபாவளியை விட அங்கே அதிகமாக செய்வாங்க. எனவே இந்த மாதம் 22ஆம் தேதியே அதை அமுலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் நண்பர்களே. இந்த மாதத்திலிருந்தே உதாரணத்துக்கு ஒரு பண்டிகை வருதுன்னாக்கா, நீங்களாம் குடும்பத்தில் இருக்கிற தனக்கோ தன்னுடைய மனைவிக்கோ குழந்தை குட்டிக்கெல்லாம் போய் துணி எடுப்பீங்க, தின்பண்டம் வாங்குவீங்க, படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க. எல்லாமே இப்பொழுது பல பொருட்களுக்கு வரியே கிடையாது. சில பொருட்களுக்கு 5% வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 5% தான். கமர்ஷியலாக லாபம் பார்க்கின்ற பொருளுக்கு மட்டும்தான் 18% டேக்ஸ். இதை விட இந்த மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க முடியாது என்று நான் நம்புகின்றேன். இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 18% இருந்த 99 பொருள்களுக்கு 5% ஆக்கியிருக்கார். 18% ஏற்கனவே 2017 18% இருந்த பொருட்களுக்கு 99% பொருட்களுக்கு 5% தான் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு. கமர்ஷியலாக ஒரு பொருளை உருவாக்கி அதை விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் 18 டேக்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கின்றார்கள். அதே போல் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அது மிகப்பெரிய சீர்திருத்தம். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச்சோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் அப்பீல் வச்சதுனால செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஆக்கினாங்க. இப்போ செப்டம்பர் 30க்கு பிறகு ஃபைன் போட்டு பெனல்ட்டி போட்டு டிசம்பர் வரைக்கும் கட்டலான்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த மாற்றங்களுடைய விளைவு. இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்கம் டேக்ஸ் கட்டுருவாங்க 65 லட்சம் பேர் மட்டும்தான் சார் இருந்தாங்க. எல்லாம் மறைச்சி என்னென்ன செய்யணுமோ ஆடிட்டரை வச்சு மறைச்சி பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.50 பணி செலுத்துவோர்கள். இது எப்படி வந்திருக்குன்னாக்கா, இது எளிமையாக்கிறதுனால எல்லாருமே டேக்ஸ் கட்டுவோம் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு கடன் வாங்கினோன்னா கூட ஐடி பேப்பர் தேவை. கொஞ்சம் அவேர்னஸ் வந்துடுச்சு. ஜனங்க இன்றைக்கி 1,50,00,000 பேருக்கு இன்றைக்கி வரி கட்டுகின்ற நிலைமையை மோடி அவர்கள் உருவாக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஜிஎஸ்டி அமலான நேரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்ற மாதம் கூட வந்தப்போ சென்னையில் மிகப்பெரிய கவுன்சில் கூட்டத்தை கூட்டினார். எல்லா சங்கமும் வந்துச்சு. எல்லா சங்கம்னா வியாபார சங்கம், எக்ஸ்போர்ட்டர் சங்கம்,
அக்ரிகல்ச்சரு, இங்கே இருக்கிற விவசாய சங்கம் கூட போனாங்க. எல்லா சங்கமும் உலகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சங்கமும் போய் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நிர்மலா சீதாராமன் அவர்களும் செக்ரட்டரியும் கேட்டு அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து மோடிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து 2 ஸ்லாப் தான், 2 ஸ்லாப், 1 5, அது வீட்டு உபயோகப் பொருட்கள். அதுலேயே பாதிக்கு மேலே நோ டேக்ஸ். இந்த நோ டேக்ஸுன்றதை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏழை எளிய அன்றாடம் ஒரு தினக்கூலி பெற்று உழைக்கின்ற மக்களுக்கு அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். 5% ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை விட்டுக்குனாக்கா கமர்ஷியலாக இருக்கிறவங்களுக்கு 28% கொடுத்துருக்குறாங்க. அதாவது 350 வகையான பொருட்களுக்கு வரியை குறைத்திருக்கிறார்கள். 350 வகையான பொருட்களுக்கு வரியை குறைத்திருக்கின்றார்கள். 2047க்குள்ளே இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதை நிரூபிக்கவே இந்த நடவடிக்கை. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இன்கம் டேக்ஸில் பாருங்கள். ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க காலத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து 5 லட்சம் தான் கொடுத்துருந்தாங்க. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்கம் டேக்ஸ் விரிவதற்கு 5 7 ஆக்குனார், 7 10 ஆக்குனார். இன்றைக்கி 12 ஆக்கியிருக்காரு. நீ டேக்ஸ் கட்ட வேணாம், 12 லட்சம் தான் உனக்கு ஆண்டு வருமானம். 12 லட்சம் தான்னாக்கா ஒரு மாதத்திற்கு 50,000 நீ சம்பாதிக்கிறனாக்கா ஆண்டுக்கு வந்து 12 லட்சம் வந்துடும். சாரி, 12 லட்சம் ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம்னாக்கா ஆண்டுக்கு வந்து 12 லட்சம் வரும். அந்த அளவுக்கு வரி இன்றைக்கி டேக்ஸ் வந்து ரிலீஃப் கொடுத்துருக்கார் மோடி. இது வந்து என்னென்னாக்கா சாதாரண நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, அவங்க மனசில் இருக்கிறது, ஐயோ நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும், போகணும் வரணுன்றதுக்கு அப்பாற்பட்டு அவங்க 30% டேக்ஸ் கட்டணும், 20% டேக்ஸ் கட்டணுன்றப்ப அழுதுனே தான் கட்டுவான். ஆகையினால் அதிலேருந்து இன்றைக்கு விலக்கு கொடுத்துருப்பவர் நம்முடைய மோடி அவர்கள். அதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு வர்த்தகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லா வணிகர்களும் கடைக்கு முன்னாடி போர்டு வைக்கணுன்றதை கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த வரி சலுகை கொடுத்த பொழுதே வணிகர்களுடைய கடையில் 1 கிலோ சர்க்கரை என்ன விலை, 1 கிலோ இது என்ன விலை, இது என்ன விலைன்றதை கம்பல்சரியாக போர்டு வைக்கணும்னு அதுக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க நண்பர்களே. இன்றைக்கி இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த டேக்ஸ், இந்த குறைந்த டேக்ஸ் இன்றைக்கி கேட்டிங்கனாக்கா எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி திமுக அரசு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சாங்கனாக்கா எங்களுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் நிறுத்தவே முடியாது யாராலையும். அதுக்கு நிறுத்தறதுக்கும் பாரத பிரதமருக்கோ அல்லது நிதியமைச்சருக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற நிதித்துறை செயலாளர்கள் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மெம்பர்ஸ், அமைச்சரும் மெம்பர், முதல் மந்திரி கிடையாது. நிதித்துறை அமைச்சர் மெம்பர், செக்ரட்டரி மெம்பர், இவங்களுக்கெல்லாம் என்னென்ன இருக்கு போது வருதுன்னு கேட்டு 23% தான் மத்திய அரசு எடுத்துக்குது ஜிஎஸ்டியில் வர்றத. சார் இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எழுதுங்க சார். 23 ஏதோ வசூல் பண்ணுறதை பூரா மத்திய அரசை எடுத்து போயிடுதுன்னு நினைக்காதீங்க. 23% தான் ஜிஎஸ்டியை வந்து ஜிஎஸ்டிலேருந்து வர்றதை, இன்கம் டேக்ஸ்லேருந்து வர்றதை மத்திய அரசுக்கு எடுத்துக்கொள்வது 23% தான். மீதி பூரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வருது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்டுறோம், இந்த தமிழ்நாட்டில் தான் நாங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்டுறோம், எங்களுக்கு வேண்டியது வரமாட்டுது, எங்கள் டேக்ஸ் எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு தராங்க, ஒரிசாவுக்கு தராங்க, மத்திய பிரதேசத்துக்கு தராங்க, எங்களுக்கு தரமாட்டுறாங்க இப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. நான் உங்கள்கிட்ட பணிவோடு தெரிவித்துக் கொள்வது என்னன்னாக்கா, நீங்கள் நம்ம இருக்கிறோம் விழுப்புரத்தில் அவ்வளோ தூரம் தொழில் இல்லை. விழுப்புரத்தில் இருக்கா அல்லது கள்ளக்குறிச்சியில் இருக்கா? விவசாயம்தான், தொழிலெலாம் கிடையாது. ஆனால் நண்பர்களே இதை கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. கோயம்புத்தூர் ஃபுல்லாக தொழில் தான், ஈரோடு ஃபுல்லாக தொழில் தான், திருப்பூர் ஃபுல்லாக தொழில் தான். அவங்களாம் டேக்ஸ் கட்டினதை நாங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு தான் அதை பயன்படுத்தணும், நீங்கள் வந்து விழுப்புரத்துக்கு தரக்கூடாது, திருவண்ணாமலைக்கு தரக்கூடாது, வேலூருக்கு தரக்கூடாதுன்னா நீங்களாம் ஒத்துப்பீங்களா?
ஒத்துக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் தானே இருக்கு. ஆகையினால தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூரில் டேக்ஸ் கட்டினாலும் சரி, திருப்பூரில் டேக்ஸ் கட்டினாலும் சரி, அல்லது ஈரோட்டில் டேக்ஸ் கட்டினாலும் எல்லா மாவட்டங்களும் சரிசமமாக பிரித்து கொடுக்கறத போல் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு அல்லது மகாராஷ்டிரா அல்லது வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த 4-5 ஸ்டேட்டில் தான் சார் அதிகமாக டேக்ஸ் கட்டுவாங்க. மற்ற டேக்ஸ் இல்லை, மற்றெல்லாம் ஒன்றும் இப்போ மணிப்பூர் அது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் ஒரு பெரிய வருமானமே கிடையாது. ஆனால் பிரித்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப தான் அப்படி இப்படி பிரித்து கொடுப்பாங்க. 23% தான் மத்திய அரசு எடுத்துக்குது, மீதியை ஃபுல்லாக ஸ்டேட் பாடிக்கு தான் தராங்க. இதை நிறுத்திட்டாங்க, எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரலன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். இதோடு மட்டுமல்ல நண்பர்களே, இந்த 23% வாங்குகிறோம், மத்திய அரசு வாங்குது 23% தான் வாங்குகிறோம். இதில் என்னென்ன செய்கிறாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். உள்கட்டமைப்பு நிறைய இருக்குது, அதில் சில முக்கியமான ஒன்று சொல்கிறேன். உள்கட்டமைப்பு நெடுஞ்சாலையை 60% அதிகரிக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் தான் தங்க நாற்கர சாலைன்னு ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டே. அதில் வந்ததான் விழுப்புரம் சென்னை அந்த வழியாக போகிற கன்னியாகுமரி வருகிற ரோடு 4 தங்க நாற்கர சாலை வாஜ்பாய் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். மனந்திறந்து கேட்குறேன், தயவு செஞ்சு யோசித்து பாருங்கள். இப்போ அது மாதிரி ரோடாக இப்போ இருக்குது. இப்போ 4 ஆறாக்கலாமா, 6 8ஆக்கலாமா, சாட்டின் ஃபினிஷிங்கில் ரோடு போடுறாங்க சார், சாட்டின் ஃபினிஷிங்கில். இப்போ மோடி என்ன சொல்கிறாருனாக்கா, நெடுஞ்சாலைகளை 60% அதிகரிக்க வேண்டும், 60% அதிகரிக்க வேண்டும். விமான நிலையங்களை இரட்டிப்பாக்கணும். இப்போ எத்தனை விமான நிலையங்கள் இருக்கோ அதை 2 மடங்காக்கணும். மெட்ரோ பாதை 4 மடங்காக அதிகரிக்கணும். இதெல்லாம் மக்களுடைய தேவைக்காக செய்கிறது. இதெல்லாம் செஞ்சாக்கா நாடு செழிப்பாகும். இதற்காக உள்கட்டமைப்பு, தேச பாதுகாப்பு, இராணுவம், இந்த உள்ளூர் உற்பத்தி 174% இராணுவ தடகளங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 174% அதிகரிக்கணும்னு மோடி சொல்லியிருக்காரு. எதுக்காக? இப்போ பாகிஸ்தானோட சண்டை போட்டோம், வெளிநாட்டு எதையுமே பயன்படுத்தலை. இந்திய இராணுவம் பயன்படுத்திய டாங்கிகள், அந்த போக்குவரத்து, வெடிமருந்து எல்லாமே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அதை இன்றைக்கு உலக நாடுகளுக்கு மோடி அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார். அந்த அளவிற்கு இராணுவ தளவாடங்களுடைய உற்பத்தியை மோடி அவர்கள் எவ்வளோ அது ஆழ்ந்த சிந்தனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு போர் இன்றைக்கி நடந்திருக்கு, நம்மளுடைய மானம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதை இராணுவ தளவாடம் 174% அதிகரிக்கணும். ஏற்றுமதியை 34 மடங்கு அதிகரிக்க வேண்டும். ஏற்றுமதி சார், இங்கே நம்மளுடைய மாம்பழக்கூழ் அதை நம்ம நாட்டிலே விற்றோம்னாக்கா நம்ம ஆளுங்க அதை ஏற்றுக்க மாட்டான். அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டிலே மாம்பழக்கூழ் உற்பத்தி ஆன பிறகு மாம்பழம் சந்தையில் விற்கிறது குறைஞ்சி போச்சு சார். மாம்பழங்கள், அதாவது நல்ல ஜாதி பழங்கள்லாம் விற்கும், மல்கோவா விற்கும், இமாம் பசந்த் விற்கும், இதெல்லாம் விற்கும். அதுக்கு கீழே இருக்கிற நீலம் பழமோ ஒட்டு பழமோ அது பழம் விற்கிறது கிடையாது. இந்த மாம்பழ கூழ் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது வந்த பிறகு சந்தையிலே மாம்பழம் நல்லா யோசித்து பாருங்கண்ணே. அதுதான் ஏற்றுமதிக்கு இருக்கிற மரியாதையே. இன்றைக்கு ஏற்றுமதி மூலமாக நம்மளுக்கு வந்துச்சுன்னா டாலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். உள்நாட்டிலே வியாபாரம் பண்ணால் அவ்வளவு கிடைக்காது. ஆகையினால் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கி தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள், மோடி வந்த உடனே என்ன செஞ்சார்? இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கேட்குறேன், மோடி வந்த உடனே
வந்ததும் வராததுமாக முதல் அறிவிப்பு 130 கோடி மக்களுக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும்னு சொன்னார். பேங்க் அக்கவுண்ட்டை ஏற்படுத்தியவர் மோடி தான். அது பெரிய அட்ரஸ் ப்ரூஃப். அதுதான் இன்னைக்கு வந்து ஊழலற்ற மத்தியிலேருந்து விவசாயிகளுக்கு 6000 தராங்க இல்லையா, அதில் தர்மராஜோ இங்கே இருக்கிற முரளியோ நாங்கள்லாம் பிஜேபியினுடைய தலகர்த்தர்கள், நாங்கள்லாம் பிஜேபியினுடைய காரியகர்த்தாக்கள், எங்களுக்கு அதில் வந்து ஏதாவது தரணும் போகணும் வரணும்னு ஒருத்தர் மேலேயாவது குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? டைரெக்டாக மத்திய அரசு டு விவசாயி. அப்படி அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்ததுனால அதுதான் சார் நேரடி பலன். நேரடி பலன்களில் கிட்டத்தட்ட 6.80 லட்சம் கோடி பயனாளிகளை சென்றடைந்திருக்கு. 6.83 லட்சம் கோடி. 6.83 லட்சம் கோடி மக்களுக்கு நேரடியாக மத்திய அரசினுடைய திட்டங்கள் இன்றைக்கு சேர்ந்திருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் மோடி அவர்கள். இதை நீங்கள் எல்லாம் தயவு செய்து உங்களுடைய மீடியாவிலேயோ இதுலேயோ கொஞ்சம் போடுங்க சார். மோடி வந்து சாதாரண மனிதர் இல்லை சார். நான் அடிக்கடி சொல்கிறேன், மோடி வந்து கடவுளுடைய பிரதிநிதி, இம்பர்சனேஷன் ஆஃப் காட் ஆன் எர்த். அடிக்கடி சொல்கிறேன், எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் சிந்திச்சிருந்தாருனாக்கா சார், யாருமே அப்படி சிந்திக்கிறதில்ல சார். அவன் கற்பனையில் என்ன சொல்கிறான், ராஜா மாதிரி ஆகிட்டோம், மந்திரி மாதிரி ஆகிட்டோம், கனவு காண்கின்ற நேரத்தில் அடித்தட்டு மக்களை பற்றியே இந்த மக்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை சிந்திக்கின்ற ஒரே நபர், ஒரே தலைவன் இந்த நாட்டிலே உலா வந்து கொண்டு நீங்கள்லாம் சொல்லுவீங்க வெளிநாடே சுற்றின்னு இருக்காரான்னு சொல்லிட்டு, அது கொண்டு இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சொல்கிறேன் சார், பல பேருக்கு தெரியாது நண்பர்களே, இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்கே பிரதமரை இந்தியாவுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் மட்டும் தனியாக வர்றது கிடையாது, கிட்டத்தட்ட 500 பேர் வருவான். அவருடைய பாதுகாப்புக்கு, அவருக்கு சாப்பாட்டுக்கு, அவர் தங்குற இடத்துக்கு 500 பேர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இறங்கி எல்லாத்தையும் நேரடியாக பார்த்து அந்த நாட்டினுடைய தலைவன் எங்கே வரப்போகிறான், எப்படி வரப்போகிறான், என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கான், அது இந்தியாவுக்கு பயன்படுமான்றதெல்லாம் பயன்படுவான் சார். உண்மையே சொல்கிறேன் சார், இந்த பிரான்ஸு, ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா, லண்டன் போன்ற வல்லரசு நாடுகள் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் இங்கே வந்தான்னாக்கா அவன் டாய்லெட்டை கூட பேக் பண்ணி எடுத்து விடுவான் சார். காலையில் போகிறாங்கல்ல மலம், அதை கூட இந்த நாட்டில் விட்டு போக மாட்டான், அதை கூட விட்டுட்டு போக மாட்டான், அதை கூட ஒரு பாலித்தீன் ஷீட்டில் போட்டு எடுத்துன்னு அவன் நாட்டுக்கு போயிடுவான். ஏன்னா அதை வச்சு ஏதாவது அந்த அதிபருக்கு ஏதாவது செய்யலாமான்றதை யோசிப்பாங்க, அதை வச்சு டிஎன்ஏ என்னன்னு கண்டுபிடிப்பாங்க, அதை வச்சு அவர் என்ன உணவு சாப்பிட்றார் அதை கண்டுபிடிப்பாங்க, அவர் என்ன உணவு எடுத்துக்கிறாருன்றது கூட இந்த உலகத்துக்கே தெரியாது சார். இப்படிலாம் தான் இந்த தலைவர்களுடைய இந்தியாவுக்கு வரதா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் தலைவர்களுடைய வருகை இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றி நீங்கள் எல்லாம் எந்த விதத்திலையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்களே. இந்த நாட்டிற்காக உழைக்கின்ற ஒரே தலைவன் இன்றைக்கு யாருன்னு கேட்டால், நான் கூட நினச்சேன், ஐயோ இவங்களாம் செத்து விட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி என் பார்வையில் மோடி வந்து கடவுளுடைய பிரதிநிதி, கடவுளுடைய அது என்ன சொல்கிறது, அம்பாசிடர் அவர் தான். கடவுளுடைய பிரதிநிதியாக மோடி இருக்கின்றார் என்னுடைய பார்வைக்கு நண்பர்களே. ஆக இன்றைக்கி வந்து இந்த 23% எடுத்து தான் சார் ரேஷன் பொருள்லாம் போடுறாங்க. இந்த 23% தான் 3.8 கோடி வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் அப் தொடக்க நிறுவனங்கள் வந்து 350 தான் சார் இருந்தது, வெறும் 350 தான் இருந்தது ஸ்டார்ட் அப். இன்றைக்கி வந்து 1.5 லட்சம், சாதாரணம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தவனுக்கு 10 லட்ச ரூபா முத்ரா கடன் கொடுத்து நீ இந்த தொழில் செய்டா, ஒரு அச்சகம் ஆரம்பிடா அல்லது வேறு ஏதாவது ஒன்று செய்டான்னாக்கா அவனுக்கு புதுசாக அவனுக்கு வந்து செஞ்சு முத்ரா கடனால் வந்தது 32 லட்சம் கோடிக்கு மேலே முத்ரா கடன். இன்றைக்கி சொல்கிறேன் சார், முத்ரா கடன் வாங்கினதில் தமிழ்நாடு தான் அதிகம், தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அவ்வளவு தொழிலதிபர்களை மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கின்றது முத்ரா கடனில். இப்படி பெரிய சீர்திருத்தங்கள்லாம் இதோடு மட்டுமல்ல, எம்எஸ்எம்இலாம் உங்களுக்கு நல்லா தெரியும்.
அடித்தட்டு மக்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்குலாம் தெரியாது. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம். சின்னதாக ஒருத்தன் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தில் ஒன்று ஆரம்பிக்கிறான்னாக்கா அவனுக்கு உதவி செய்கிறதுக்காக அதையும் சிந்தித்து மோடி அவர்கள் இன்றைக்கு அதற்கும் வழிவகுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை பற்றி இந்த புதிய ஜிஎஸ்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதை இந்த மாதம் இந்த ஜிஎஸ்டியினுடைய பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகலை. இந்த மாதம் 22லேருந்து ஆக போகுது. நீங்கள் பாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் தீபாவளிக்கு வாங்குகிற பொருள் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டு ப்ரைஸில் தான் வரப்போகுது. ஒரு மீட்ரு துணி 150 ரூபா இருந்ததுனாக்கா ஒரு மீட்ரு துணி இனி 100 ரூபா கீழே தான் வரும். அப்படி சாதாரண மக்கள், நடுத்தர மக்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அன்றாடம் தேவைப்படும் மளிகை பொருட்கள், அன்றாடம் மளிகை பொருட்கள் முன்னெல்லாம் போட்டான்னா இந்த கம்ப்யூட்டரில் பில் போட்டு அடித்து எடுத்தான்னாக்கா டேக்ஸ் ஜிஎஸ்டின்னு போட்டாங்கன்னாக்கா 18% போடுவாங்க சார். 18% போடுவாங்க. போட்டு இந்த டேக்ஸு என்னங்க இந்த பொருளுக்கு இவ்வளோ தானே வாங்கியிருக்கேன், டேக்ஸ் அவ்வளோமா சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு ஏப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, இந்த யோ நீலாம் ஐடி பொருளையா வாய் அப்படி வாய் அப்படி. அன்றாடம் தேவைப்படும் மளிகை பொருட்களுக்கு வரி 5% தான் போட்டிருக்காங்க. 18லேருந்து 5 கொண்டு வந்திருக்காரு மளிகை பொருட்களுக்கு. அதே இன்னைக்கு கேட்டிங்கனாக்கா பாலிசி, காப்பீடு, மருந்து, புற்றுநோய்க்கான சிகிச்சை, ஆக்சிஜனு, இதுக்கெல்லாம் இப்போ டேக்ஸே கிடையாது. குழந்தைகள் விளையாடுற பொருள் இதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. சின்ன குழந்தை கூட சிந்திக்கிறார் மோடி. பெரிய நிறுவனங்களையும் சிந்திக்கிறார் மோடி. ஏற்றுமதியாளர்களையும் சிந்திக்கிறார். அதே போல் நடுத்தர மக்கள் இன்றைக்கி ஏசி வச்சுருக்கிறாங்க. ஏசி வச்சு இல்லாத மிடில் கிளாஸ் இருக்கா? எல்லார் கையிலையும் மிடில் கிளாஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஏசி தான் வச்சுருப்பீங்க. அது ஒரு பெரிய ஆடம்பர பொருளாக நினச்சதுலாம் அந்த காலம். இப்போ நெசசிட்டி, கம்பல்சரி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ ஏற்கனவே 28% இருந்தது. இதுக்கெல்லாம் இப்போ 18% ஆக்கியிருக்கார். யாராவது ஏசி வாங்கணும், கார் வாங்கணும்னு நினச்சா இப்போ வாங்கினா தான் உண்டு. இன்னும் 1 மாதம் கழிச்சு வாங்கி பாருங்கள், கார் விலை 1.5 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கும். ஏசியினுடைய விலை ஒரு 10,000 ரூபா குறையும். வாகன உற்பத்தி 1.4 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் இப்போ காருடைய விலை குறைகின்ற அளவிற்கு சீர்திருத்தம் செய்திருக்கின்றார்கள். இது போன்ற நிறைய இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்கினே போனால் நிறையா வரும். நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒன்று சொல்கிறேன். அத்தியாவசிய பொருள்களுக்கு 0 இன்ட்ரெஸ்ட். அத்தியாவசிய பொருளுக்கு 0 இன்ட்ரெஸ்ட்டு. கொஞ்சம் ஆடம்பர பொருளாக இருக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான பவுடர் அது இதுக்கெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு 5% அதிகமாகலாம் கிடையாது. இதை மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டாக்கா, முன்ன ராகுல் காந்தி சொன்னார். ராகுல் காந்தி என்ன சொன்னார்? மல்டிபிள் டேக்ஸும் வேணாம், ஜிஎஸ்டியும் வேண்டாம். நான் சொல்கிறேன் 18% ஒரே டேக்ஸாக போடுங்க. இது பாஜகவனுடைய கேள்வி. காங்கிரஸ்காரர்களுக்கு பாஜக விடுத்திருக்கின்ற சவால். 18% ஒரே வரியாக விதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தியினுடைய யோசனை. நான் இப்போ கேட்குறேன், 18% ராகுல் காந்தி சொன்னதை போட்டு இருந்தாக்கா BMW கார் வாங்குறவனுக்கு அது சலுகையாக இருக்கும். ஏன்னா 28% இருக்குது. இப்போ பிஜேபி வந்த பிறகு போட்டிருக்கிற வரி அது வேண்டுமானால் 10% குறைஞ்சி 18% போகிறதுனால BMW கார், பென்ஸ் காரு அல்லது மற்ற கார்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் பால் வாங்குகின்ற ஏழைக்கு அந்த 18% என்பது எவ்வளோ பெரிய பேர்டன். அது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அதை தான் மோடி செஞ்சிருக்கிறாரு. அதாவது ராஜீவ்காந்தியின் மகத்தான திட்டமான 18 என்ற ஒற்றை நிலையான ஜிஎஸ்டி விகிதமாகும். இது மோசமான பொருளாதாரம் மட்டுமல்ல, அது ஏழைகளுக்கு எதிரான யோசனை. அவரது பார்வையின்படி ஏழை குடிமகன் ஒரு பால் பாக்கெட் 18% வரி செலுத்தினால் ஒரு கோடீஸ்வரன் BMW வாங்கும்போது அதே வரி விகிதம் செலுத்த வேண்டும் என்பதே. இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் 2 அடுக்கு போட்டிருக்கிறாங்க.
2 அடுக்கு போட்டு இதை 5% சிலருக்கு வரியே கிடையாது, மெடிசனுக்கெலாம் வரியே கிடையாது, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதை விட ஒருத்தர் வந்து நினைத்து பார்த்து இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து பார்த்து மக்களுடைய கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருப்பவர் மோடி அவர்கள். இதை மறந்துவிடக்கூடாது. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் சார். எல்லாருக்குமே வீடு கட்டணுன்ற எண்ணம் இருக்கும். இன்றைக்கி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் கூட வீடு கட்டணுன்ற எண்ணம், கவர்மெண்ட்டில் ஃப்ளாட் வேணுன்ற கோரிக்கையெல்லாம் நிறையா இருக்குது. வீடு அலாட்மெண்ட் ஹவுசிங் போர்டில் தராங்க. இங்கே தராங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது. சென்னையில் தராங்க சார். இங்கே தராங்களான்றதை நீங்கள் கேட்கின்ற விதத்தை பொறுத்து இருக்கு. ஆட்சி மாறினாக்கா நாங்களாம் பவருக்கு வந்தோம்னா கண்டிப்பாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூட்டா ஆளுக்கு ஒரு வீடு நாங்களாம் கண்டிப்பாக கொடுப்போம். அந்த கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக இருக்குது. சென்னையில் கொடுத்துன்னு இருக்கிறாங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் கொடுத்துன்னு இருக்கிறாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கு. அதனால் வீடு கட்டுவது என்பது ஒவ்வொருத்தருக்கும், சின்ன ஏழையாக இருந்தாலும், மிடில் கிளாஸாக இருந்தாலும், அப்பர் கிளாஸாக இருந்தாலும், அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும், லோயர் மிடில் கிளாஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவனாக இருந்தாலும், புறம்போக்கில் வீடு கட்டுறவன் இருந்தாலும் அவனுக்கு முக்கியமாக தேவை என்ன? சிமெண்ட்டு தேவை தானே? அந்த சிமெண்ட்டுக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே 30% வழி, மல்டிபிள் டேக்ஸ். 4 ஸ்லாப் அவங்களுக்கு இல்லை. 4 ஸ்லாப் முதல்ல வந்தது என்டிஏ கவர்மெண்ட்டு. 30% சிமெண்ட்டுக்கு 30% வரி விகித்தது காங்கிரஸ் சர்க்கார். அதை இப்போ என்டிஏ அரசில் 18% குறைத்திருக்கின்றார்கள். இனி சிமெண்ட் விலை 300, 400 ரூபா, 500 ரூபாயில் இருக்கலாம், அதுலேருந்து குறையும். அதே மாதிரி சானிட்டரி நாப்கின் பெண்கள் உபயோகிக்கிறாங்க இல்லையா, சானிட்டரி நாப்கின், அது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. ஸ்கூலில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம், குழந்தைகளுக்கெல்லாம் தனியாகவே ஃப்ரீயாகவே அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மா ஒரு பெண் இருந்ததுனால அதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து கவர்மெண்ட் நிறுத்திச்சு. அந்த சானிட்டரி நாப்கினுக்கு யூபிஏ கவர்மெண்ட்டில் 13% வரி மட்டும் 13%. இப்போ 0 வரியே கிடையாது. பெயிண்ட்டு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் எல்லோரும் பெயிண்ட் அடிப்போம். காருக்கு பெயிண்ட் அடிப்போம், பைக்குக்கு பெயிண்ட் அடிப்போம், வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம், எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடிக்காத, பெயிண்ட் வாங்காத ஒரு குடிமகன் இருக்கிறான்னாக்கா யாருமே இருக்க முடியாது. அந்த பெயிண்ட் வந்து காங்கிரஸ் சர்க்காரில் 30%, இப்போ வந்து 5%. 5%. அதே மாதிரி செருப்பு, காலணிகள் முன்ன 30%. சாதாரணமாக 100 ரூபா செருப்பு வாங்கணுன்னாக்கா உடனே 130 ரூபா கட்டணும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ காலணிகளுக்கு 5%. ஏன்னா இந்திய குடிமகன் எல்லாரும் பயன்படுத்துகிற பொருள் செருப்பு. இப்போ 5% தான். 30 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது? யோசித்து பாருங்கள். அதே மாதிரி டிவி இல்லாத வீடே இன்னைக்கு கிடையாது. டிவி வாங்கணும்னா 30% தேடி போனோம். உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவை வளர்த்துக்க வேண்டும், உலக நாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், நாட்டில் என்ன நடக்குதுன்றதை தேடுதல் வேணும்னாக்கா ஒரு வீட்லேயும் டிவி இருக்கணும். அந்த டிவி 30% இருந்தது, இப்போ 18. வாஷிங் மிஷின் 30 இருந்தது, இப்போ 18. உணவகங்கள், இட்லி தோசை போக்குவரத்துலாம் முன்னாடி வாங்கினாக்கா டேக்ஸ் போட்டாக்கா 21% இருந்தது, இப்போ 5%. அதே மாதிரி சலவைத்தூள் 30% இருந்தது, இப்போ 5%. ஷாம்பு 30% இருந்தது, இப்போ 5%. டூத் பேஸ்ட் 30%. பல் வளர்க்காத யாராவது வர முடியுமா? கிட்ட வந்தால் கூட நாத்தடிக்கும். இன்னும் 30% இருந்தது, இப்போ 5%. காப்பித்தூள் 30, இப்போ 5. டூத் பேஸ்ட் முன்ன 30, இப்போ 5. மினரல் வாட்டர் இப்போ 28, இப்போ 5. அழகு சாதனை பொருட்கள் 30, இப்போ 5. உரம் யூரியா, விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய யூரியா, இந்த உரம்லாம் முன்ன 12%, இப்போ 5. இனிப்பு வகைகள் 18% இருந்து இப்போ 5%. பிளைவுட் 30, இப்போ 5. துப்புரவு பொருட்கள் சானிட்டரி வேர் முன்ன 30%, இப்போ 18. நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். இதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்னாக்கா இன்னும் இதாகும். இப்பயே நம்மளுடைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் 5 பேர் என்னையே பார்த்துன்னு இருக்கிறீங்க. உங்களை அதிக நேரம் நான் காக்க வைக்க விரும்பலை. இந்த ஒரே ஒரு இதுக்கு சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், இதை பாருங்கள். இன்றைக்கி கார் விளம்பரம் இந்த மாருதி கம்பெனி போட்டிருக்கான். மாருதி கம்பெனி இன்றைக்கி 22 அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு இன்றைக்கே போட்டான். மாருதி கம்பெனிக்காரன் எந்தெந்த காருக்கு என்னென்ன விலை குறிப்புன்னு.
ஒன்று, இதுலேயே அவன் என்ன சொல்கிறான்னாக்கா தப்பாக போட்டிருக்கான். என்னென்னா ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் வந்து 1,29,000, அப்போ 60,000 அவன் தரானா. 1,80,000 இந்த டேக்ஸ் ஜிஎஸ்டியால் வந்த பெனிஃபிட்டு. பைக் வச்சுருந்தவங்களாம் இனிமேட்டு போய் கார் வாங்கலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுத்தது நம்முடைய மோடி சர்க்கார், மறந்து விடக்கூடாது. அதே போல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோடா கார், நான் வந்து அது ஆதாரத்தோடு பேசுகிறேன். இன்னி பேப்பர் சார் இது, தினமலர் ரிப்போர்ட்டர் யார்? அங்கே இருக்கிற அண்ணன், உங்கள் பேப்பர் தானே இது? உங்கள் பேப்பரில் கொடுத்த விளம்பரம் தானே இது? ஸ்கோடா கார் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், எல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம். நாங்கள் சொல்கிறது பொய் இல்லை, உண்மையை சொல்கிறோம். இந்த ஜிஎஸ்டியை மிகப்பெரிய ரெவல்யூஷன், மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவருடைய கடந்த 17ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். இந்த ஜிஎஸ்டி செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக மோடி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஏழைகளை வாழ வைப்பவர் மோடி, விவசாயிகளை இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக வாழ வைப்பவர் மோடி, நெசவாளர்களை வாழ வைப்பவர் மோடி, மாணவர்களுக்கு பென்சில் ஸ்லேட்டு போக்குவரத்துலாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே நோ டேக்ஸ். பென்சிலு, இந்த பல்பும் பென்சிலு நோ